வாக்குச்சாவடி முகவர்கள் பூத் ஏஜென்ட்டுகளுக்கான கருத்தரங்கம் மற்றும் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு. கோவைக்கு 2 நாள் விஜயம் செஞ்சிருக்காரு. தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய். பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ரோட் ஷோலாம் நடந்தது. பயங்கரமான கட்டுக்கடங்காத கூட்டம். அங்க தூய்மையான ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஆளும் திமுக அட்டாக் அரசியலையும் தீவிரமாக முன் வச்சாரு திரு விஜய். சென்னை கடந்து அவர் வெளியில வரக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம். ஏன் இதை டிக் அடிச்சாரு கோவையா அப்படின்னா, மேற்கு மண்டலம் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வலுவாக மாறல தாவேக்காவுக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய வகையில இந்த விசிட். இரண்டாவதாக மேற்கு மண்டலத்தை டார்கெட் செய்கிறது ஆளும் திமுக. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான போட்டி அதுதான் நடக்குது அப்படிங்கிறத உணர்த்தணும். மூன்றாவதாக பாஜக அதிமுக வலுவா இருக்காங்க, கூட்டணியாகவும் இருக்காங்க. அவங்க பக்கம் வாக்குகள் சிதறாதபடி அந்த வாக்குகளை முழுமையாக தாவேக்கா பக்கம் திருப்பணும். அப்ப தொடர்ந்து மக்கள் அங்க போய் சந்திச்சா மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். அதனால தான் கோவையை முதல்ல டிக் அடிச்சாரு திரு விஜய் அப்படிங்கிறாங்க தாவேக்காவுடைய மாநில நிர்வாகிகள்.